வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிட மாட்டியா? நல்லவங்களா இருந்தா வாங்கன்னு நல்ல முறையா வரவேற்கலாம். அட, எதிரியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்து வச்சு விருந்தோம்பல் பண்ற பரம்பரையாச்சே உங்க பரம்பரை. இதான் உங்க விருந்தோம்பலா? இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பா கிட்ட பேசணும். அவரு வீட்ல இல்ல. அப்பா உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதான் பெருசா உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குல்ல? அதான் எங்க அப்பா தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஊரையே உங்களுக்கு எதிராக திருப்புவேன். அது உன்னால கண்டிப்பா முடியாது. என்னால முடியும். இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் முடியும்னு சொல்லட்டுமா? அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையாச்சே. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். நீ பல தடவை என்ன சீன. போனா போது சின்ன பொண்ணுன்னு விட்டா நான் என்னமோ பயந்து ஒதுங்குறேன்னு நினைச்சிட்டேன். நான் பயந்து ஒதுங்கலடி, பதுங்குறேன். பயத்துல இல்ல, பாயறதுக்கு. இவ பெரிய புலி அப்படியே பதுங்கி பாஞ்சு கொதற போறா. நெஜ புலியவே முறத்தால அடிச்சு வரட்டின கதை தெரியும்ல. எனக்கு நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன பாக்குற? இப்போ தேவையில்லாம வீணா என் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றேன்னு ஊரை கூப்பிடட்டுமா? என்ன பயமா இருக்கா? ஊரை கூப்பிடட்டுமா? ஆமா மாமா, ஐயா வாங்க, அம்மா வாங்க, வீட்டுக்குள்ள போந்து கலாட்ட பண்றான்னு கத்தி ஊரை கூட்டினா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? துளசி துளசி, நான் நல்ல விஷயத்துக்காக கேக்குறேன். உங்க அப்பா நிலம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லு ப்ளீஸ்னு கேட்டேன். ஊராவது ஒலையாவது யாருக்காகவும் எங்க நிலத்தை வைக்க தயாரா இல்ல. மீறி நடந்தா செருப்பால் அடிப்பேங்கிறா. ஊர்ல நல்லது நடந்தா என்ன, நடக்காட்டி என்னங்கிறா. கேவலமா பேசுறா. அப்படின்னு நான் பிளேட்டை திருப்பி போட்டா நீ என்ன பண்ணுவ? தென்னை ஒலைய சுருட்டிக்கிட்டு பொய் பிப்பி ஊதுற சரியான பட்டிக்காடு நீ. நீ என்ன ஊதி தள்ளிடுவியா? நீ மட்டும் என்ன பட்டணத்துல பிறந்தவளா? இந்த பட்டிக்காட்டு கிராமத்துல பிறந்தவ தானே. பொழப்புக்காக பட்டணத்தை தேடி போனா உங்க அம்மா என்ன செஞ்சாலும் எப்படி இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் யாருக்கு தெரியும்? எங்க அம்மா பத்தியா தப்பா பேசுன வாயை கிழிச்சிருவேன். இந்த கைய ஓங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி உன் பிரச்சனை? உன்னை பார்த்தா உண்மையிலேயே உங்க அம்மாக்காக ஹாஸ்பிட்டல் கட்ட வந்த மாதிரி தெரியல. எங்க கிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாம் புடுங்கி எங்களை எதுவுமே இல்லாம அனாதையா தெருவுல நிக்க வைக்கணும்ன்றதா உன் பிளான்னு புரியுது. கரெக்ட். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? நீ ஒண்ணுமே இல்லாம இந்த ஊரை விட்டு ஓடணும், அதாண்டி ஆசை. உன் ஆசையும் பலிக்காது, உன் ஹாஸ்பிட்டல் கனவும் நிறைவேற போறது இல்ல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ ஊருக்கு போறதுதான் மிச்சம். அப்படி யார் ஓடுறாங்கங்கறத பாப்போமா? பாக்கலாம். ஆனா பரவாயில்ல, எங்க ஊருக்கே வந்து என்கிட்டயே சவால் விடுறதுன்னா ஒரு தனி தைரியம் வேணும். அது உன்கிட்ட இருக்கு, பாராட்டுறேன். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். நான் உங்க இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்ட தாண்டி போறேன். அப்புறம் பாரு யார் முகத்துல யார் கறி பூசுறாங்கன்னு. நீ எப்படி கட்டுறன்னு நானும் பாக்குறேன். உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தல, அதையும் பாத்துருவோமா? பார்க்கலாம். நம்ம ஊர் வார்டு உறுப்பினரான உங்களையெல்லாம் எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படியாகவே சொல்லிடுறேன். நம்ம ஊரில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாங்கள ராஜேஸ்வரி அம்மா, அவங்களோட பொண்ணு நம்ம கிராமத்தில்
ஒரு பெருசா ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்காக? நம்மளோட நன்மைக்காக. அதுக்கு உங்களோட சம்மதம் தேவை. உங்களுக்கெல்லாம் திருப்தி தானே? எங்களுக்கெல்லாம் சம்மதம் தாயா. என்னையா சுதி குறையுது? இந்த பக்கத்துல இருந்து யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏமா, நம்ம ஊருக்கு ஆஸ்பத்திரி வரக்கூடாதா? உன் பொண்ணு அன்னைக்கு பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இங்கேருந்து கட்ட வண்டியில தூக்கி போட்டு போறப்ப எவ்வளவு அவசப்பட்ட. ஏயா, ஐயா போன வருஷம் ஒருத்தனை பாம்பு கடிச்சு 4 பேர் கட்டில தூக்கி போட்டு போனீங்கல்ல, என்ன பிரயோஜனம்? பாதியிலே செத்து போயிட்டானே. ஆமாங்க, அந்த ஆமாங்க. நிலைமை நம்ம ஊருக்கு தேவையா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இப்படியே நீடிச்சிட்டு போகணுமா? வேண்டாம், இல்ல, வேண்டாம். இப்படியே தான் நம்ம ஊர் இருக்கணுமா? இல்ல கூடாதியா. ஏய்யா, நம்ம ஊருக்கு வந்து பெரிய மனசு பண்ணி ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரி கட்டுதுன்னா அதுக்கு மனப்பூர்வமா நாங்க எல்லாரும் ஆதரவு தரோம், சம்மதங்க, கட்டட்டும் அப்படின்னு தைரியமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் சம்மதம். உற்சாகமா வரவேற்கணும். ஏய் நாகேந்திரா, ஐயா அவங்க எத்தனை மணிக்கா வரேனாங்க? 5 மணிக்கு வரதா சொன்னாங்க. 5 மணிக்கு. இப்ப மணி என்ன? அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குயா. இருந்தாலும் அவங்க பட்டணத்துக்காரங்க இல்லையா ஐயா, அதனால அவங்க இந்த என்னமோ சொல்லுவாங்களா ஐயா, பஞ்சுவாலிட்டியா வந்துருவாங்க. என்னையா பஞ்சர் ஆயிடுச்சுன்றீங்க? என்னது பஞ்சர் ஆயிடுச்சுன்றீங்க? பஞ்சர் ஆகல, டேஞ்சர் ஆகலமா. பஞ்சுவாலிட்டினா குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னேன். சரி. அடடே வந்துட்டாங்க வந்துட்டாங்க. எதிர்க்கிட்டாங்கல்ல. வாங்க போலாம் வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க ஐயா. வணக்கம், வணக்கம் வணக்கம். என்னதான் பணம் படிப்புன்னு இருந்தாலும் மற்றவங்கள மதிக்க தெரிஞ்ச பொண்ணுமா நீ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்யா. பேத்தியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா. நீங்க பெரியவங்க ஐயா. நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த நிலத்தையே முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நாகேந்திரன் அண்ணன்கிட்ட அன்னைக்கே நாங்க சொல்லியிருந்தோமே. ஏய்யா நாகேந்திரா, ஐயா அவங்க எந்தெந்த நிலம் வேணும்னு கேட்டாங்களோ அவங்க சொந்தக்காரங்கிட்ட தான் பேசி முடிவு பண்ணிட்டியா? சொல்லிட்டீங்கய்யா. அவங்கெல்லாம் வந்திருக்காங்களா? அதுல ஒருத்தர் மட்டும் வரலையா? சரி, அவர் வரட்டும். மற்றவங்க எல்லாரையும் ஊர் ஜனங்க முன்னாடியே கேட்டுடலாம். பின்னாடி தலைவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுயா. யோ, வரிசையா சொல்லியா, யார்கிட்ட கேட்ட? நம்ம மாரிமுத்து நிலத்தை கேட்டாங்கய்யா. மாரிமுத்து, ஐயா, உன் நிலத்தை ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு கொடுக்க சம்மதம் தானே? என்னத்த பெருசா விளையுது, நானே தள்ளி உள்ளான்னு நினைச்சேன். நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. அடுத்தது யாரியா? அப்புறம் ராயரோட நிலத்தையும் கேட்டாங்கய்யா. நாயரா? ஆமாய்யா. இந்த 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான அவன் தானே? ஆமா அவரே தான்யா. அது என்ன ஒரு 4 லட்சம் ரூபா போறோம். ஏமா, 4 லட்சம் ரூபா கொடுத்துடலாம்ல? நீங்க சொன்னா எனக்கு சம்மதம் தான். சரி சரி, அவகிட்ட 4 லட்சம் கொடுத்துறேன்னு சொல்லு போ. ஐயா அவர் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாரு. என்னது? கூட 1 ரூபா சேர்த்து கேக்குறாருயா. 5 ரூபா எதிர்பார்க்கறானா? ஆமாங்கய்யா. யோ, இந்த ஊர்ல நிலம் எந்த நிலம் எந்த விலைக்கு போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. 5 ரூபா எதிர்பார்க்கறானா? 5 ரூபா. நான் சொன்னதுதான். போய் அவன்கிட்ட சொல்லு. ஆ, அடுத்தது யார்கிட்ட கேட்ட? அதுக்கப்புறம் உங்க தம்பியோட. நினைச்சேன், என்னடா இது 2 பக்கத்து நிலத்தை வாங்குறப்ப நம்ம நிலத்தை வாங்கலையேன்னு நினைச்சேன். சரி, அது ஒரு 5 ரூபா போகும். நல்ல காரியத்துக்காக கேட்குறீங்க. நீங்கள் ஒரு 4 ரூபா கொடுத்தா போதும். தம்பி வெளியூர் போயிருக்கான், வந்த உடனே எல்லாம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரிங்க. அப்புறம் யார்கிட்ட கேட்ட? விஸ்வநாதன் நிலத்தையும் கேட்டாங்கய்யா. அப்புறம் எங்க காணோம்? வரலையா? அவருக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையா? என்னையா சொல்ற? நல்ல மனுஷன் ஊர்ல நடக்கிற நல்ல காரியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க ஐயா. அவர் முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் ஊர் நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. ஆச்சரியமா இருக்க. என்னய்யா, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கூப்பிட்ட மரியாதைக்காவது வந்திருக்கணும்ல. அரசாங்கத்தால செய்ய முடியாத காரியத்தை, ஊர் மக்களான நம்மளால செய்ய முடியாத காரியத்தை ஒரு பொண்ணே முன் வந்து செய்யறேன்னு சொல்றப்ப அதுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு இவருக்கு கசக்குதா? வரதராஜனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ரொம்ப வருஷமா பகை இருந்தது இந்த ஊரறிஞ்ச விஷயம் தானே. வரதராஜனோட சம்பந்தி இல்ல இவரு. அதான் ராஜேஸ்வரியோட பொண்ணுக்கு இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்களே பாருங்க ஐயா, அவளே போனதுக்கு அப்புறம் கூட பகையை விட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அந்த நிலத்தை விட்டா வேற நிலமே கிடையாதா? வாஸ்து பிரகாரம் அந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கு.
அதனால அந்த இடத்தையே நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ்பத்திரி கட்டுறது கூட வாஸ்து பாப்பாங்களாமா? எல்லாத்துக்குமே வாஸ்து பாப்பாங்க. முறையோட ஆரம்பிச்சா எந்த குறையும் இல்லாம இருக்கும். ஏன் கோயில் கட்டுறதுல கூட வாஸ்து இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பதி கோவில் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சதுனால தான் அங்க பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்னு சொல்றாங்க. ஓ வாஸ்து பார்க்காம விட்டா வர நோயாளிங்களுக்கு சீக்கிரமா குணமாகாம போயிடுச்சுன்னா ஓ, அப்படி வேற ஒன்று இருக்காமா? அம்மா, நீங்களா எங்கள் கிராமத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, உங்களுக்கு விஸ்வநாத நிலம் தானே வேணும். அது என்னானாலும் சரிம்மா, அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. ஆஹா ஆஹா, இந்த ஒத்த வார்த்தை போதுங்க. எங்க வயித்துல எல்லாம் பாலை வாத்த மாதிரி இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோங்க. வாங்க தம்பி. சரி தம்பி, வரேங்கய்யா. நாங்க போயிட்டு வரோம் ஐயா. பார்த்து வாங்க. நல்லபடியா முடிச்சிருங்க. எல்லாம் முடிப்போங்க. சொல்லிட்டீங்கல்ல, சரிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுருவோமாங்க. எங்க கிராமத்துக்கு வந்து நல்லது செய்யறேன்னு சொல்றப்ப நாங்கள் எப்படி விட்டுருவோம்? ஐயோ, ரொம்ப நன்றிங்க, போயிட்டு வாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. போங்கய்யா. என்னய்யா, உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஐயா, பரிபூர்ண சம்மதம் ஐயா. பின்ன அன்னைக்கு அவங்க அம்மா செத்தப்ப சொல்லுங்கய்யா. என் சட்டையை பிடிச்சி உலுக்கிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சியா. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம கிராமத்துக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டி நம்ம மக்களையெல்லாம் வாழ வைக்கிறேன்னு சொல்லிச்சு பாரு. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கியா. மாமா, நீங்க சின்ன வயசுல கொடுத்த மயிலிறகு மாதிரியே நம்ம காதலையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் மாமா. அரும்பு விழியாலே குறும்பு ஜாடை காட்டி என் இரும்பு இதயத்தை உருக்கிவிட்ட என்னவளே. இது கவிதையா இல்ல கடிதமா? கவிதையே கடிதமாய், கடிதமே கவிதையாய். ஐயோ, இத படிச்ச உடனே எனக்கு கூட கவிதை வரும் போல இருக்கு. மாமா, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்களே. ஏய், என்ன நடக்குதுங்க? அது வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமா. சரி வா போலாம். இனிமேலாவது புரியுற மாதிரி பேசு. ஓஹோ, உன்னை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க உட்கார்ந்துருக்கியா? என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட? இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு பாக்குறியா? இனிமே அடிக்கடி வருவேன், உன்னை பாப்பேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அட, என்னது இது? லவ்வரோட படத்தை வரைஞ்சிருக்க? துளசி, நீ என்னடானா ராஜேஷோட காதல் கவிதையை படிச்சிட்டு இருக்க. ஆனா அங்க ராஜேஷ் வேற ஒரு பொண்ணோட காதல் கவிதையை படிச்சிட்டு இருக்கான். அதத்தான் பார்த்தனே. அத நானும் தான் பார்த்தேன். அத நீ பாத்தியா?
பாத்துமா உனக்கு மனசு மாறல? மனசு மாறலடி. ஏன்னா என்னோட உண்மையான அன்பு என் மாமாவோட மனசை மாத்திரும் நம்பிக்கை இருக்கு. ஓ, தெய்வீக காதலோ? எட்டாத உயரத்துக்கு ஏண்டி அலையற? உனக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடு மேய்க்கிறவனையோ இல்ல கூலி வேலை பாக்குறவனையோ பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே? ஏய், நான் யார காதலிக்கணும் யார கல்யாணம் படிக்கணும்னு நீ சொல்ல தேவையில்லை. நல்ல விஷயத்த யார் வேணாலும் சொல்லலாமா? நல்ல விஷயத்த நல்லவங்க சொன்னா ஏத்துக்கலாம். நீ அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு அலையிறவ தானே? நீயா நல்லவ? நான் கெட்டவளா? நான் யார் வாழ்க்கையை கெடுத்தேன்? அத நீ எங்க பார்த்த? என் மாமாவை வளைச்சு போட்டு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவ நீ தானே? நீ ரொம்ப நல்லவளா? ஓ, நீ அப்படி வரியா? சரி, நான் உன் மாமன் கூட சுத்துறேனே வச்சுக்கோ. அப்ப உனக்கு தகுந்தவனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதானே? ஒருத்தரை காதலிச்சிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறவ நான் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன் ஆசை நிறைவேறாது, அது உனக்கு தெரியுமா? உன் மாமா அவருக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன்னை வேணா வச்சுக்க சொல்லட்டுமா? ஒண்ணு பண்ணலாமே. ஏன் மாமா என்ன கட்டிக்கிட்டோம், ஒண்ணு வேணும்னா வச்சுக்க சொல்றேன். நீ புரியாம பேசுறியடி. ராஜேஷ் மாதிரி படிச்ச பணக்கார பசங்களுக்கு மனைவி ஆகணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள் வேணும். அது உன்கிட்ட இல்ல. ஆனா வெப்பாட்டி ஆகுற தகுதி உன்கிட்ட நிறைய இருக்கு. ஏய், வப்பாட்டிக்கு பாட்டி நீ சொன்ன பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? உடனே பாப்போம். வேண கிருஷ்ணா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? என்னடி பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? சொல்லுடி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? ஏய், விடுமா. ரெண்டு பேரும் படிச்ச பொண்ணுங்க தானே, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவதான் என்ன தேடி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இல்ல, இவதான் என்ன அடிச்சா. ஏய், போய் சொல்லாதடி. ஏன் ஊருக்கே வந்து என்னையே அடிக்க பாக்குறியா நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஊரை விட்டு கடத்துறனா இல்லன்னு பாரு. இது உன் ஊரா? இந்த ஊர்ல முதல்ல நீ இருப்பியான்னு பாப்போம். உன்னை குடும்பத்தோட இங்கிருந்து துரத்தல என் பேர் கிருஷ்ணா இல்லடி. பாத்துரலாண்டி. பாக்கலாண்டி. tak 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 tak